Welcome friends, இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்றத பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்க மொபைல்ல Kinemaster அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு கியர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பெஸ்டிக்கு தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பெஸ்டிஸ் ஃபோட்டோஸை கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை ஃபேஸ் வந்து கட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கேலரி அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் கிராஃபிக்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கேலரின்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேலரியில் ஒரு 8 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா சில பேர் வந்து இதில் கமெண்ட் பண்ணுவீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வேண்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளண்டிங் இருக்கும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த வீடியோவை செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை கீழே இருக்க அந்த ஃப்ரேம்லேயும் இந்த மாதிரியே செட் பண்ணுங்கள்.
இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவும் உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ இந்த வீடியோவோட எண்டிங் வந்துருங்க. வீடியோ வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து நம்ம 25 செகண்ட் தான் மேக் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே கட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பலூன் பிஎன்ஜின்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த பெஸ்டின்றதுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த பலூனோட சைஸை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க அந்த பலூனோட சைஸை. இப்போ அப்படியே அந்த பலூனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த பலூன்ஸோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் அதே மாதிரி தான் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்க இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இது அந்த மாதிரி ஃபார் எவர் அந்த ஃபாண்டாவுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஃபாண்டாவுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேலே ஆட் பண்ணியிருந்த பலூன் இமேஜ் அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட டியூரேஷன்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃப்ரேமுக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து யாருக்கு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ நீங்கள் இது யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஆடியோ நீங்கள் ஓனாக வேறு ஆடியோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஷோ ஆகும். பட் வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கேலரியில் பார்க்குறப்ப எல்லாமே கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு வீடியோவில் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.